வீட்ல ஜோசப், மரியம் எல்லாருமே வந்து சேர்ந்திருக்காங்க. நம்ம செலினோட குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக. இதுல எனக்கு பிடிச்ச பேரு தான் வைக்கணும், உனக்கு பிடிச்ச பேரு தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டிமன்றமே நடக்குது. அப்போ ஈஸ்வரி பாட்டி நான் சொல்ற பேரை தான் வச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப சஸ்பென்ஸா ஒரு பேரை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜோசப் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல பழனிசாமி உள்ள புகுந்து நீங்க ஜெனி மாதிரி ஒரு பொண்ணை நல்லபடியா வளர்த்ததுக்கு நாங்க பெருமைப்படுறோம். ஏன்னா பிறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்லயும் சரி எப்படி மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்டா இருக்கணும் அப்படின்னு நல்லா நடந்துக்கிறாங்க. இதை கேட்ட ஜோசப்போட மனசு ரொம்ப குளிருது. அந்த டைம்ல ஈஸ்வரி பாட்டி நம்ம குழந்தைக்காக நான் வச்சிருக்க பேர் யாழினி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்க. அந்த நேரத்துல கோபி, அம்மா நீங்க வச்ச பேரு ரொம்ப சூப்பரா இருக்கு, எதை நினைச்சு இந்த பேரை வச்சீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, பாக்கியால இருந்து யாவையும் செலியன் ஜெனி இந்த பேர்ல இருந்து லீனி அப்படிங்கிறத வச்சு யாழினி அப்படின்னு பேரு வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஜெனி உட்பட. கூடவே ஜோசப்பும் சந்தோஷப்படுற விதமா அந்த பேர் இருந்ததால எல்லாருமே சந்தோஷத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகி முடியிற நேரத்துல நம்ம கோபி ராதிகாவுக்கு நடுவுல ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுது. நம்ம பிரெக்னன்ட் விஷயத்தை பத்தி உங்க வீட்ல சொல்றீங்களா, அப்படி இல்லைன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராதிகா கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டதும் நான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால மறைச்சு வைக்க முடியாதுல்ல, நம்மளோட குழந்தை நம்மளோட எதிர்காலம், நான் கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. வீட்ல யார் என்ன எதிர்ப்பு சொன்னாலும் அம்மா ஓகே சொல்லிட்டா அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்றாரு. உண்மை தெரிஞ்ச அப்புறம் கண்டிப்பா ஈஸ்வரி பாட்டி குழந்தை வேணாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுப்பாங்க. பாக்கியாவும் ஈஸ்வரி பாட்டி கிட்ட சொல்றாங்க, அத்தை அவங்களோட குடும்ப விஷயத்துல நம்ம இன்வால்வ் ஆக வேண்டாம், தேவையில்லாம எதையுமே பேசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கூடிய சீக்கிரத்துல ராதிகாவும் கோபியுமே நம்ம பண்ற விஷயம் தப்பு அப்படின்ற உணரக்கூடிய நேரமும் வரலாம்.